நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மாரண்ட அள்ளியில் 25 லட்சம் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய நூலகத்தை ராஜ்யசபா எம்பி சி.வி. சண்முகம் திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாரண்ட அள்ளி பேரூராட்சியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய நூலகம் கட்ட ராஜ்யசபா எம்பி சி.வி. சண்முகம் ஒதுக்கீடு செய்திருந்தார். நூலக பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நூலகங்கள் திறப்பு விழா முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் எம்.எல்.ஏ. தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் வெற்றிவேல், அரூர் எம்.எல்.ஏ. சம்பத்குமார், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கே.வி. ரங்கநாதன், ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் செந்தில், கோபால், நகர செயலாளர்கள் கோவிந்தன், ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய நூலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை எடுத்துக் கூறியவர், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நூலகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.